Welcome to my channel. This video is sponsored by EduQuest. நம்ம தமிழில் சில பிழைகளை நமக்கு தெரியாமையே எழுதுகிறோம். அப்படி எந்தெந்த இடத்துல நம்ம பிழைகள் செய்யக்கூடாது, சரிவர தமிழை எழுதணும் அப்படின்றத இந்த வீடியோவின் தொகுப்பில் ஆசிரியர் தெளிவாக கூறியிருப்பார். இந்த வீடியோவை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர்கள் EduQuestல சேருங்க. சிறந்த முறையில் ஆன்லைன் ட்ரேடிங் கோர்ஸில் கற்றுக்கிட்டு சிறந்த முறையில் ஏர்ன் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைவருக்கும் உடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டைல் ஹேர் பியூட்டி சலூன் போட்டிருக்காங்க. வருகை தரும் வாடிக்கையாளர்களுக்கு வெள்ளி காசு குலுக்கல் முறைகள் 5 நபர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. இதுல ஜூன் 1 முதல் ஜூன் 13 வருகை தரும் போட்டிருக்காங்க. இத்து போட்டிருக்காங்க. இத்து ஏன் போடக்கூடாது அப்படின்னா, வருகை அப்படிங்கிற தொழிற்பெயர்ல வரக்கூடிய. அப்ப தொழிற்பெயரை தொடர்ந்து தரும்ங்கிற ஒரு சொல்லு வந்து பாத்தீங்களா, தரும்ங்கிறது எச்சமா நிக்குது, அது முற்று பெறவே இல்லை. இப்ப முற்று பெறாத ஒரு சொல்லு வருகின்ற பொழுது அங்க என்ன செய்யக்கூடாது, இத்து வரக்கூடாது. இப்ப வருகை கூட்டல் பதிவேடு, வருகை பதிவேடு இப்போ வருதுல. இப்ப வருகைங்கிறது ஒரு தொழிற்பெயரை தொடர்ந்து ஒரு பதிவேடுன்னு சொல்லக்கூடிய தொடரான முற்று பெறுகின்ற போது ஒற்றெழுத்து வரும். வருகை புரிந்தான், வருகை புரிந்தான் இப்போ வரக்கூடாது. ஏன்னா வருகை புரிந்தாளுங்கிறதுல புரிந்தாளுங்கிறது வினைமுற்று. வினைமுற்றுக்கு முன்னால ஒரு தொழிற்பெயர் வருகின்ற பொழுது இங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. அப்ப வருகை கூட்டல் தரும், வருகை தரும் வரக்கூடாது. வருகை கூட்டல் தரும், வருகை தரும். தொழிற்பெயர் பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தல் அல் அம் ஐ கை வை கு சு தி பு சி மை அப்படின்னு சொல்லி தொழிற்பெயர் பத்தியில இருக்குது. இப்ப தொழிற்பெயர் பத்தியில ஐ வருது பாத்தீங்களா. ஐ வருகின்ற பொழுது வருகைன்னு வருது. அப்ப வருகைனா வருதல் அப்படின்னு தொழிற்பெயரை குறிப்பிட்டு. அப்ப வருகை கூட்டல் தரும், வருகை தரும் இது போடக்கூடாது. அப்ப வருகை தரும் வாடிக்கையாளர்களுக்கு போட தேவையில்லை. ஏன்னா வாடிக்கையாளர் அப்படின்னாலே அருகிறது பலர்பாலை வினைமுற்று. அப்ப அருகிறது பலர்பாலை குறிக்கிறது இல்ல. பலர்பாலை குறிக்கின்ற பொழுது இன்னொரு கல் எதற்கு தேவையில்லை. அப்ப வாடிக்கையாளருக்கு வெள்ளி காசுன்னு போட்டிருக்காங்கல்ல, இதுதான் முக்கியமா சொல்லக்கூடியது. வெள்ளி காசுன்னு போடக்கூடாது, வெள்ளி காசுன்னு போடணும். ஏன் போடணும் அப்படின்னா, வெள்ளி காசு அப்படிங்கிறது என்ன இலக்கணம் குறிப்பிட வரும் அப்படின்னா, 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகுப்பு தொகையில வரக்கூடிய ஒன்று. அது என்ன 3ஆம் வேற்றுமை உருவுனா வேற ஒன்றா, ஆள் ஆள் ஒடு ஓடு அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவுகள். அப்ப அந்த 3ஆம் வேற்றுமை உறுப்புகள்ல ஆள் அப்படிங்கிறது இதுல வரும். எப்படி பாத்தீங்கன்னா, ஆள்ங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து ஒரு பயனை தந்தால் அது 3ஆம் வேற்றுமை உறுப்பு பயனும் உடத்தொகு தொகையில வரக்கூடிய ஒன்று. இப்ப பாருங்களேன், இப்ப வெள்ளி கூட்டல் கிண்ணம், வெள்ளியால் ஆன கிண்ணம், அப்ப வெள்ளி கிண்ணம். அதே மாதிரி இரும்பு கூட்டல் பெட்டி, இரும்பால் ஆன பெட்டி, இரும்பால் ஆன பெட்டி, இரும்பு பெட்டி. வேற தேங்காய் சட்னி சொல்றோம், தேங்காய் சட்னி வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, தேங்காயால் ஆன சட்னி. சரிங்களா? அதே மாதிரி பித்தளை கூட்டல் குடம், பித்தளையால் ஆன குடம், அப்ப பித்தளை குடம் இக்கு வரும். அப்ப ஆள் என்று சொல்லக்கூடிய அந்த வேற்றுமை உருவானது மறைந்து ஆணை என்று சொல்லக்கூடிய அந்த பயனானது மறைந்து வந்தால் இது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடத்தொகு தொகையில சொல்லக்கூடிய ஒன்று. அப்ப என்ன வரணும் அப்படின்னா, வெள்ளியால் ஆன காசு வெள்ளி காசு இருக்கப்படும். அப்ப வெள்ளியால் ஆன காசுனா ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவு, ஆனங்கிறது அதனுடைய உருவு. அப்ப வெள்ளியால் ஆன காசு அப்படின்னா வெள்ளிக்காசு வரும். அப்ப ஆளுங்கிற 3ஆம் வேற்றுமை உருவு ஒன்று மறைந்திருக்கிறது. அதோட பயனும் மறைஞ்சிருக்குது. என்ன பயன்? ஆன அப்படிங்கிற பயன் மறைஞ்சிருக்குது. அப்ப ஆனங்கிற பயன் மறைந்து வருகின்ற பொழுது வெள்ளியால் ஆன காசு, அப்ப வெள்ளி கூட்டல் காசு, வெள்ளி காசு போடும். சரிங்களா? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்படைகள் வராத பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.